வெல்கம் பேக் டு சினிமா டாக். நம்ம இங்க இயக்குனர் நடிகர் சமுத்திரகனி சார்கிட்ட பேசிட்டு இருக்கோம். சார், நாடோடிகள் தமிழ்ல பெரிய வெற்றி படம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெலுங்குலயும் இது பெரிய வெற்றி படமா ஆயிருக்கு. நீங்க சொல்றீங்க பல இடங்கள்ல இங்க எங்க ரசிச்சாங்களோ அதே இடத்துல அவங்களும் கை தட்டினாங்க. அதே சலசலப்பு அந்த தியேட்டர்ஸ்லயும் இருந்தது. அது இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் அந்த நார்வே பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தேன். நார்வே பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் அங்க ஸ்கிரீன் பண்ணும்போதும் அதே மாதிரி கிளாப்ஸ் வந்தது. அப்ப சசி என்கிட்ட சொல்றாப்புல, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, நம்ம தானே ஏ சென்டருக்கு புரியுமா பி சென்டருக்கு புரியுமா, நம்ம தான் ஏதோ கிளாஸ் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம், ஆனால் மனித மனசு ஒண்ணுதான், எங்க இருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க. நாடோடிகள் சுப்பிரமணியபுரம் பசங்க, பேராண்மை, அப்புறம் மிஸ்கின் அண்ணனோட நந்தலாலா, பூ, மாயாண்டி குடும்பத்தார். அப்புறம் அங்க போனதில் இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தா என்னன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இளைஞர் லெலின் அப்படின்னு ஒருத்தர் ஒரு திரைப்படம் இயக்கியிருக்கார். 1999 சொல்லி 1999 புலம்பெயர்ந்த மக்கள் அங்க போய் அடாப்ட் ஆக முடியாம போராடக்கூடிய ஒரு தவிப்பை ஷூட் பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருந்தார். இன்னொரு பையன், அவன் நார்வே பையன் தான், சுபாஷ்னு ஒரு குட்டி பையன், அவன் வன்னி எலி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு ரெண்டு எலியை மட்டும் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு படம் பண்ணியிருந்தான். நான் சொன்னேன், டே மனுஷங்களை வச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, 2 எலியை வச்சு அப்புறம் எடுத்து ரெண்டு எலியை வச்சு அவ்வளோ அழகா எடுத்திருக்கான். அந்த எலியோட மனநிலை, அதோட தவிப்பு, இதை மட்டும் ஸ்கிரீன் பண்ணா அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் அங்க நடந்தது. பட் இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்ன படங்கள் எல்லாமே இப்போ நாடோடிகள் கமர்ஷியலா சக்சஸ் பார்த்துருச்சு. இப்போ இந்த கமர்ஷியல் சக்சஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு பிரிவு இருக்கு, நல்ல படம் தப்பான படம் அப்படின்னு இல்லாம கமர்ஷியல் ஆர்ட் இது கொஞ்சம் வேற மாதிரி படம் சார், ஆஃப் பீட்ன்றாங்க. அப்படி கிடையாது, ஓடுற படம் ஓடாத படம் தான் சார் நான் சொல்லுவேன். அதுல கமர்ஷியல் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நாடோடிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனுக்கு சீன் அட்வைஸ் பண்ணியிருப்பேன் நான். ஆனா அது அட்வைஸ்ன்னு தெரியாத அளவுக்கு நானே அட்வைஸ் பண்ணிட்டு நானே அதை காமெடி பண்ணி விட்டுருவேன். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல காசை கொடுத்து நம்பரை முன்னாடி கொண்டு வரலாம்லன்னு கேட்பா ஹீரோயின். அப்ப காசு இல்லாதவன், அவனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருந்து என்ன மாதிரி பரிச்சை எழுதிட்டு வெயிட் பண்ணியிருந்தானா, இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் சின்ன வயசுல கேள்விப்பட்ட விஷயங்கள். படிச்சவொடனே போய் பதிஞ்சோடனே வேலை கிடைச்சிடும், பதிஞ்சு வச்சுட்டு அப்பாவும் பையனும் ஒரே டைம்ல போய் ரெனிவல் பண்ணிட்டு வரதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அங்கங்க தொட்டுக்கிட்டே தான் போயிருப்போம். அங்கங்க தொட்டு நம்ம அப்பா பேர் என்ன, அவங்க அப்பா என்ன, வரலாறே இல்லை. இப்போ எந்த காலேஜ்லயும் பிஏவே தூக்கிட்டாங்க, பிஏ ஹிஸ்டரியே கிடையாது. அதான் சொல்லுவான், இப்போ உதவாத ஒரு படிப்பை படிச்சுட்டு வேலை தானே எப்படி கிடைக்கும்னு அப்பா கேட்பாரு. பொண்ணுகிட்ட கேட்பாரு, ஏமா நம்ம நாட்டுக்கு எப்பமா சுதந்திரம் கிடைச்சது, ஏன்ப்பா வெட்டி பேச்சு பேசுறீங்க, அவ கம்ப்யூட்டர் படிச்சுட்டு அவதான் கேட்பான், அவன் அப்பா பேருனா அவங்க அப்பா பேருனா அவங்க அப்பா பேரு, நமக்கே தெரியாது, 3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. கண்டிப்பா அதை அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள வச்சிருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்லுவேன். ஒரு 1 லட்சம் பேர் ட்ரை பண்ணா 10 பேர் நிக்கிறான். அந்த 10 பேர்ல ஒருத்தன் தான் சக்சஸா நிக்கிறான், இயக்குனர் அப்படின்ற ஒரு. அப்போ 1 லட்சம் பேருக்கு இந்த ஒருத்தன் தான் ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க 90% கமர்ஷியல் ஆயிடுங்க, 10% உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லுங்க. ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா. எனக்கு நான் என்ன வச்சுதான் சொல்றேன், நாடோடிகள் நான் இது இதுக்குங்க எப்ப சொல்றீங்க, இது ரொம்ப தப்பா வேற திட்டிருக்கீங்க, நீங்க ஓடி போறவங்க இது பண்றீங்க. எனக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. நிறைய பேர் அந்த ஆங்கிள் இருந்தே பேசினாங்க. அதாவது இதுல என்ன இருக்கு, பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிட போறோம் அப்படி பேசினாங்க. நான் தான் சொன்னேன், இந்த கதைக்கு இதுதான் நியாயம், பிடிக்கலன்னா பிரிஞ்சு போலாம், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கூட ஒரு கதை பண்ணலாம். ஒரு கிரியேட்டரா நான் இதை சொல்ல வந்திருக்கேன், இதை சொல்ல வர்றதுக்கு நான் இதுக்கெல்லாம் இவங்க இவ்வளவு லாஸ் ஆனாங்க, இந்த லாஸ் எல்லாம் ஹெவியா காட்டினாதான் அவன் பிரிஞ்சு போகும்போது இவனுக்கு கோவம் வர்றதுக்கு நியாயம் இருக்கும், ஆடியன்ஸ் என்னோட சேர்ந்து கிளம்புவாங்க. ஒரு கதைக்கான நியாயத்தை வச்சு தான் நம்ம கிளைமேக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கதை மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பில்டிங் கட்டிட்டே போனோம் அப்படின்னா அதை நாம் அப்படியே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண வைக்கலாம். அதுதான் நான் பார்த்தது. ஒரு வெற்றி படம் கொடுத்துருக்கீங்க, இந்த வெற்றிக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, கதையை தெளிவா சொல்லணும். ஒரே ஒண்ணுதான் நான் கண்டுபிடிச்சேன் சார், நான் உன்னை சரணந்தன் ஏன் சரியா போகல, இது ஏன் போச்சு அப்படின்னு சரியா நான் என்ன அனலைஸ்ல நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, உட்கார்ந்து பாக்குறவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு நீங்க பெயின் சொன்னா கூட அதுக்கப்புறம் அவங்களை ரிலாக்ஸ் பண்ணி கூட்டு போகணும். அதுதான் நான் இதுல கண்டுபிடிச்சேன். ஒரு 10 நிமிஷம் நான் கதை சொல்லுவேன், ஒரு 3 நிமிஷம் காமெடி வச்சிருப்பேன், ஒரு 10 நிமிஷம் கதை சொல்லுவேன். அதான் நான் ஒரே தம்முல சொன்னேன்னா திணறிடுறாங்க. இவங்களை சிரிக்க வச்சு கூட்டு போய் நம்ம சொல்றத சொல்லிடணும். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தான் ஏத்தணும். இன்னைக்கு சினிமா பெரிய அளவுல மார்க்கெட்டிங் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு போய் நின்றுட்டு இருக்கு.
நிறைய பேர் வந்து படத்தை வந்து போட்டு காமிக்கிறாங்க, அதாவது விற்கணும் வியாபாரத்துக்கு அப்படிங்கிற அளவுல. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னதா கேள்விப்பட்டேன், படங்கள் வந்து ரிலீஸுக்கு ரெடியானமே தவிர வியாபார ரீதியா அதிகமா போட்டுட்டு இருக்கக்கூடாது, போட்டாக்க அந்த படம் வந்து பெரிய அளவுல போய் சேராது ஆடியன்ஸ். இல்ல இல்ல, இது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதான் பிரச்சனையே. இப்போ எதுக்கு நம்ம சுப்பிரமணியபுரம் யாருக்குமே காட்டல, பசங்க யாருக்குமே காட்டல, நாடோடிகள் யாருக்குமே காட்டல. ட்ரெய்லர் காட்டுறோம் சார், சாங் காட்டுறோம். நம்ம படத்தை போட்டு காட்டினா நம்ம ஒரு பெயின்ல சொல்லிட்டு போயிட்டு இருப்போம் ஒரு இடத்துல. இவங்க தனியா உள்ள உட்காந்து என் படத்தை யாருமே பார்க்கல, ஆனா ரிலீஸுக்கு முந்தின நாள் ஒருத்தர் சொல்ற அந்த செகண்ட் ஹாப்ல ரொம்ப அழுகுறாங்களாமே அப்படின்னாரு. இதுக்கு பெரிய பெரிய வேலையே நடந்துகிட்டு இருக்கு. இந்த டப்பிங் குள்ள நம்ம போறோம் பாத்தீங்களா, அங்கேயே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சார் படம் வந்துருச்சாமே உங்க தியேட்டருக்கு, எப்படி இருக்கு? இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க். இப்ப சுப்பிரமணியபுரம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது 10வது ரீல்ல ஹீரோ செத்து போயிடானா, 13வது ரீல்ல நீங்க வந்து கழுத்து இருக்கிறீங்களாமே அப்படின்னு சசிகிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. நான் யாருக்குமே காட்டல, எப்படியா தெரிஞ்சு? எல்லாமே அங்கங்க அங்கங்க ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, மிக வேகமா பரவிட்டு இருக்கு. இது நம்ம ஐயா நான் ரெடி ஆயிட்டேன் போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னா அதுல அவங்க கருத்துக்களை போட்டு நம்மளை டோட்டலா காலி பண்ணி. என்னன்னா இப்ப உன்னை சரணத்துல வந்து கமர்ஷியலான சாங் இல்ல, நல்ல ஒரு ஐட்டம் சாங் இல்ல. நான் அதனாலதான் வேணுக்குன்னு இந்த படம் ஜெயிச்சாங்கன்னு தான் வச்சேன். ஏன்னா நான் என் கதையில கிடையவே கிடையாது. பஸ் கார் எடுத்த உடனே நாமக்கல் வந்துருவாங்க. நான் வேணுக்குனே வச்சேன், எனக்கு ஃப்ரண்ட் ரோ ஆடியன்ஸ் கை தட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐட்டம் சாங் வச்சேன். பாலாண்ணே படம் பார்த்துட்டு திட்டுறாரு என்ன, அந்த சாங் எதுக்குடா, அந்த சாங்கை தூக்குடா அப்படின்னாரு. அண்ணே அதுக்கும் கை தட்டுறாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். என்னன்னா தேவைப்படுது, எனக்கு வெற்றி வேணும். நான் சொல்ல வர கதை ஒரு தரமான கதை, அதுக்குள்ள நான் இதெல்லாம் சேர்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் சேர்த்து சொன்னாதான் ஓகே அப்பா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருக்கு பாப்போம்னாங்க. நீங்க தெளிவா நான் கதையை மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆழமா சொன்னோம் அப்படின்னா இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் தயாராகி இல்லை. அதுக்கு இன்னும் நீங்க சொன்னீங்களா ஒரு கேட்டகரி, அவங்கெல்லாம் பார்த்து நல்லா இருக்கும்பாங்க, நல்லா இருக்குன்னு விமர்சனங்கள் வரும், அழகா எழுதுவாங்க, எல்லாமே நல்லா வரும். பட் ஆனால் கீழே போக மாட்டேங்குது, வியாபார ரீதியா போய் சேராது. கமர்ஷியல் நெட்வொர்க் இருக்கு சார். நம்மை சார்ந்தது மட்டும் கிடையாது சினிமா. நம்ம எடுக்கிறோமே தவிர இது கொண்டு போய் சேர்க்கும் போது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. சோ அந்த நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப தேவைப்படுது இன்னைக்கு கண்டிப்பா ஒரு வெற்றிக்கு. எல்லாருக்கும் பிடிக்கணும். நம்ம இப்ப படம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு தியேட்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்கல இருந்து சந்தோஷமா நம்மளை பாக்குறாங்க, வாங்க சார் வணக்கம் சார். ஏன்னா அவங்க வரைக்கும் நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டியதா இருக்கு. சரியாக போச்சுன்னா, போலன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஒரு கேம் தான், கேம்லிங் தான், மாறி மாறி ஏமாத்திட்டு இருக்க வேண்டியது. 3 சீட் ஆடுற மாதிரி ஆடிட்டே இருக்க. ஸோ உங்களோட அடுத்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா வரணும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினதுல வந்து நேரம் போனதே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஆன் சினிமா டாக். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை வெற்றி வெற்றி வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் மூலமா நான் ஜனங்கிட்ட பேசுன மாதிரி ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி. ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வாரத்துக்கான கெஸ்ட்டை பார்த்தீங்க. அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு புது கெஸ்ட். Till then, take good care of yourselves. This is Cinema Talk.